Hi, Auditor Group students. Welcome to our channel Learn and Rise with Adusode Sir. Okay. நீ முதலாளியை தேடி செல்ல வேண்டுமா, முதலாளி உன்னை தேடி வர வேண்டுமா? சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படி. இது எங்கள் ஸ்கூலில் எங்கள் கிளாஸ் ரூமில் போர்டில் தெளிவாக எழுதி போட்டிருப்போம். இது என்ன சார்? ரீசெண்டாக என்னுடைய ரிலேட்டிவ்ஸினுடைய பிஸ்னஸ் சென்டருக்கு போயிருந்தேன். அப்போ போன நேரத்தில் அவர் இல்லை. எங்கே போயிருக்காருன்னு கேட்டால் ஆடிட்டர் ஆஃபீஸ் போயிருக்கார் சார் அப்படின்னாரு. சரி இப்படி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன மச்சான் எங்கேயா வந்தீங்க என்ன ஏதுன்னு பேசினார். பேசிவிட்டு என்ன மச்சான் எங்கே போயிட்டு வர்றீங்க, இந்த ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு மச்சான், அதனால தான் ஆடிட்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போனேன். அங்கே போனேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஆடிட்டர் வர லேட்டு, அவரை பார்த்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னாரு. அப்போது ஆடிட்டரை பார்க்குறதுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் போய் உட்கார்ந்துருந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் முடித்து என்ன செய்யலாம் என்னன்னு ஒரு கன்சல்டேஷனுக்காக போகிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பையன் ஃபைலோட ஆஃபீஸ்குள்ளே வந்தான். என்னப்பா ஆகணும், ஏதாவது வேலை இருக்குமாண்ணாச்சி? சரி என்ன படிச்சிருக்க? பிகாம் சிஏ படிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு சிஏ முடிச்சியா? ஏன்னா நம்ம படிப்பு அந்த மாதிரி. சிஏங்கிறது சாதாரணம் கிடையாது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதுக்கு பிகாம் முடிச்சுட்டு சிஏ முடிப்பாங்க. அது என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன். ஆனால் அதே நேரத்தில் +2 முடிச்சுட்டு நேரடியாக சிஏ பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா பசங்க நமக்கு தெரிஞ்ச நம்ம ஸ்டூடெண்ட்டு நிறையா பேர் +2 முடிச்சுட்டு நேரடியாக சிஏ படிச்சிருக்கிறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்கும்போது பிகாம் முடிச்சுட்டு சிஏ முடிச்சியா? இல்லை சார் பிகாம் சிஏ. அது என்னப்பா பிகாம் சிஏ? பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்போ அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு ஈக்குவல் கிடையாது. சரி அப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். சரி இந்த பிஸ்னஸில் இந்த கணக்கெல்லாம் முடிச்சிருக்கியா? பிகாம் முடிச்சிருக்கா, டேலி படிச்சிருக்கியா? அப்படிங்கிற ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு அவனை சரி நாளைக்கு வா பார்ப்போம் அப்படின்ட்டான். அப்போ இந்த மாதிரி டிகிரி முடித்த பசங்க என்ன டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி முதலாளியை தேடி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சிஏ முடிச்சு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருந்தாங்கன்னா ஒரு ப்ரொஃபஷன் சொல்லி ஆஃபீஸ் போட்டுடுறாங்க. பல முதலாளிகள் அவற்றை போய் கணக்கு முடிச்சு கொடுக்க சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஈக்குவல் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், கம்பெனி செக்ரட்டரிஷிப். அப்போ நம்ம ஆடிட்டர் குரூப்னு உங்களை எதுக்கு சொன்னேன்? பிகாம் வந்தாலே, ஆர்ட்ஸ் குரூப் வந்தாலே ஆடிட்டர் ஆகணுங்கிற ஒரு வெறியோட வரணும். அதுக்காகத்தான் லேர்ன் அக்கௌண்டன்சி and rise in your life. Learn and rise with Adusode Sir. ரெடியா? ஆடிட்டர் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ரைட், ஓகே. நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு பல டிப்ஸ் கொடுப்போம். அக்கௌண்டன்சி எல்லா எபிசோட முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கௌண்டன்சியில் ஈஸியாக சென்டம் வாங்கலாம். அதுக்குத்தான் நம்ம சேனல். ஓகே, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெகுலராக பாருங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட், ஐ லைக் யூ ஸ்டூடெண்ட்.